இசை பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள். தற்பொழுது சிந்து பைரவி ராகத்தில் வரக்கூடிய பாடல்கள் பற்றி 1940களிலிருந்து பார்த்து வருகின்றோம். இனிமையான பாடல்களை மட்டும் நமக்கு தெரிந்த வரையில் உள்ள பாடல்களை தொகுத்து 1-2 உதாரணங்களாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 1940களில் வந்த பாடல்களில் 2 பகுதிகளாக 1940 முன்பாகத்தில் பின்பாகத்தில் என்று பார்த்தோம். தற்பொழுது அடுத்த கட்டமாக 1950களில் எவ்வாறு இந்த சிந்து பைரவி பாடல்கள் இனிமையாக ஒலித்தன என்பது பற்றி தேடும்போது ஒரு சில பாடல்கள் பற்றி இங்கு நாம் பார்ப்போம். இந்த பாடல்கள் உதாரணமாக சம்சாரம் என்ற படத்தில் 1951 அதே ஆண்டில் மணமகள் என்ற படத்தில் உள்ள ஒரு பாடல், 54 கூண்டுக்கிளி என்ற படத்தில் வரும் பாடல் என்று இவ்வாறாக ஒரு 3 பாடல்கள் உதாரணமாக சிந்து பைரவி ராகத்திற்கு எடுத்துக்கொண்டு பார்ப்போம். தற்பொழுது இந்த ராகங்களில் வரக்கூடிய பாடல்கள் பழைய பாடல்கள் என்று வரிசையாக ஒரே மாதிரியாக தொகுத்து வரும்போது ரசனை பற்றி கொஞ்சம் போர் அடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதற்காக என்ன செய்யணும்னு வெவ்வேறு ராகங்களை கலந்து வாசித்து பார்க்கலாமே என்று பார்ப்போமெனில் அந்த ஸ்வர வரிசைகள் அதனில் வரக்கூடிய தெளிவு பற்றி திரும்ப திரும்ப நமக்கு ஒரு எளிமையாக பின்பற்றப்பட முடியாத நிலை ஏற்படுமோ என்பதனால்தான் இந்த வரிசையாக பாடல்கள் ஆண்டுகளில் எந்தெந்த பாடல்கள் வந்தன என்பது பற்றியெல்லாம் தொகுக்கின்றோம். இது இயல்பாக நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கின்றோம். அவ்வாறு பார்க்கும்போது இது கொஞ்சம் பல்வேறு சுவைகளை கொண்ட உணவு உண்பதற்கு பதிலாக ஒரே மாதிரியான சுவை கொண்ட உணவை உண்பது போல தோன்றுகிறதோ என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. இருந்தாலும் ராகம் பற்றிய அடிப்படை ஞானத்தை நாம் உறுதி செய்வதற்காக வேறு வழியல்ல, இதனை பார்த்து தான் தீர வேண்டும். இவ்வாறாக பார்க்கும்போது ஒரு சில பாடல்களை இந்த 1951 2 பாடல்கள், 54 2 பாடல்கள் என்ற 3 பாடல்களை பற்றி பார்ப்போம். இதனை பற்றி வாசித்து பார்க்கும்போது இந்த முதல் பாடல் சம்சாரம் என்ற படத்தில் எஸ் தட்சிணாமூர்த்தி என்பவரான் இசையில் AM ராஜா அவர்கள் பாடிய பாடல். சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுகஜீவன ஆதாரம் சம்சாரம் 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 என்று சிந்து பைரவியின் ரசனையை காட்டுகிறது. அதே போல் மணமகள் என்ற படத்தில் CR சுப்பாராமன் அவர்களின் இசையில் TM மதுரம் அம்மா அவர்கள் பாடிய பாடல். நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி, நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி, தாய் நாட்டு நாகரீகம் பேணி நடப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி என்று பாடியுள்ளார். இந்த பாடலும் நம்முடைய அந்த ராகத்தின் சாயலை அப்படியே காட்டுகிறது. அதுபோலவே 1954 KV மகாதேவன் அவர்கள் இசையில் TMS பாடிய கொஞ்சம் சரியா தப்பா என்ற பாடல். கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாய் நினைத்து காலமெல்லாம் சுற்றியது சரியா தப்பா, நெஞ்சை பறி கொடுத்து விட்டு நினைவு தடுமாறி நின்று தஞ்சம் என்பதெல்லாமே சரியா தப்பா, சரியா தப்பா, சரியா தப்பா, சரியா தப்பா, சரியா தப்பா என்று அந்த சிந்து பைரவியை காட்டுகிறது. இந்த பாடல்களை நாம் செவியில் கேட்ட பாடல்கள். இதனை ராகம் இந்த ஸ்வரங்களை வைத்து கீபோர்டில் வாசித்து பார்க்கும்போது எப்படி வரும் என்பது பற்றி பார்ப்போம். சம்சாரம் என்ற பாடல், சம்சாரம் சம்சாரம் என்ற பாடல் இந்த மாதிரியாக சிந்து பைரவியில் ஓடுவதை நாம் எளிதாக அறிய முடிகிறது. அதுபோலவே நல்ல பெண்மணி என்ற பாடல் TM மதுரம் அம்மா பாடியது.
இவ்வாறு சிந்து பைரவியை காட்டுகிறது. அதுபோலவே டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல் என்று இவ்வாறு ஓடுவதை நாம் அறிகின்றோம். ஏற்கனவே இசைக்காமல் வாய் வழியாக பாடிய பாடல் அப்படியே இசையில் ஓடும்போது அதே ஸ்வர உபயோகம் இருப்பதை நாம் உறுதிப்படுத்துகின்றோம். இவ்வாறு அநேக பாடல்களை நாம் பார்க்க உள்ளோம். ஆகவே சிந்து பைரவி என்பதற்கு அடிப்படையான சரிகம பதனி சனிதனி தபமகரி கரி என்பதை இருந்தால் போதும் சிந்து பைரவி. நன்றி.